நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு பற்றி விளக்கமளிக்க வலியுறுத்திய 15 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய நாள் முழுவதுமே பாதுகாப்பு குறைபாடு பற்றி உடனே விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதனால் நாடாளுமன்றமே முடங்கியிருக்கிறது. இன்று ஒரே நாளில் மட்டும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 15 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். அதாவது நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதாக கூறி ஒரே நாளில், அதாவது இன்றைய தினம் மட்டும் 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மக்களவையிலிருந்து மட்டும் 14 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாநிலங்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி, மொத்தமாக 15 எம்பிக்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி எம்பிக்களை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது துரதிருஷ்டவசமான சம்பவமாக இருக்கிறது. எனவே நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும், மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் மற்ற அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு இந்த பாதுகாப்பு பிரச்சனை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பல பேர் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் இரண்டு அவைகளிலுமே நாடாளுமன்ற மக்களவையை பொறுத்தவரையில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அந்த அவர்களது ஒத்துழைப்பு தீர்மான நோட்டீஸிற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியதன் காரணமாக மக்களவையில் காலை 11 மணிக்கு துவங்கிய உடனேயே இந்த பிரச்சனை எழுப்பினார்கள். ஆனால் எதிர்க்கட்சி எம்பிகளுடைய கோரிக்கை ஏற்கப்படாதன் காரணமாக 11 மணிக்கு துவங்கிய மக்களவை 12 மணி வரையும், பின்னர் 12 மணியிலிருந்து 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. முதலில் மாநிலங்களவையை பொறுத்தவரையில் மாநிலங்களவையிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி டெரிக் ஓப்ரான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து மக்களவையை பொறுத்தவரையில் முதலில் 6 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜோதிமணி உள்ளிட்ட 6 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு மாநிலங்களவை 3 மணிக்கு துவங்கியது. 3 மணிக்கு துவங்கிய உடனேயே மீண்டும் 9 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தான் தீர்மானம் கொண்டு வந்தார். அதற்கு ஆதரவாக ஆளும் கட்சி எம்பிக்கள் குரல் எழுப்பியதன் காரணமாக தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக கூறி 9 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி மாணிக்கம் தாக்கூர், அதே போன்று திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்த மக்களவை துணை தலைவர் கனிமொழி, அதே போன்று இடதுசாரி கட்சியை சார்ந்த சு வெங்கடேசன், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த SR பார்த்திபன், அதே போன்று ஸ்ரீகண்டன் உள்ளிட்ட 9 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்து இந்த தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து எம்பிக்களுமே நாடாளுமன்றத்தினுடைய இந்த குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய தினம் மாநிலங்களவை மட்டுமல்லாமல் மக்களவையிலிருந்து வந்திருக்கின்ற அந்த சஸ்பெண்ட் உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை பொறுத்தவரையில் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து எம்பிக்களும் 2 அவைகளிலுமே உள்ளே இருக்கிறார்கள். மாநிலங்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓப்ரேன் மாநிலங்களவைக்குள்ளே இருக்கிறார். ஏனென்றால் வெளியே வந்தால் உள்ளே செல்ல முடியாது என்ற காரணத்தினால் தான் அனைத்து எம்பிக்களுமே தற்போது உள்ளே இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு குறைபாடு பற்றி உடனே விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால 15 எதிர்க்கட்சி எம்பிக்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒன்றிய அரசு தரப்புல பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரைக்கும் என்ன பதில் சொல்லியிருக்காங்க ராமகிருஷ்ணன்? கண்டிப்பாக, அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது இந்தியாவினுடைய அவப்பெயரை உலக அளவில் எடுத்து சென்றிருக்கிறது. எனவே புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற புதிய கட்டிடம் என்பது பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. 301 பாதுகாவலர்கள் இருக்க வேண்டிய அந்த இடத்தில் 176 பாதுகாவலர்கள் மட்டுமே தற்போதைய சூழ்நிலையில் பாதுகாப்பிற்காக நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பழைய நாடாளுமன்றம் செயல்பட்டுக் கொண்டிருந்த போது அந்த நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருந்த 176 பாதுகாப்பு வீரர்கள் மட்டுமே தற்போதும் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற வளாகம் என்பது பெரிதாக இருக்கிறது. பழைய கட்டிடத்தை விடவும் மிக பெரிய அளவில் இருப்பதன் காரணமாக கூடுதலாக பாதுகாப்பிற்கு பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்த போதிலும் புதிதாக எந்த ஒரு காவலரும்
பணியில் அமர்த்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருந்தன. ஆனால் ஆளும் கட்சியை பொறுத்தவரையில் புதிதாக எந்த ஒரு பாதுகாவலரும் நியமிக்கப்படாத ஒரு சூழ்நிலை தான் நேற்றைய தினம் இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று எதிர்க்கட்சியில் இன்றைய தினம் காலையில் 11 மணிக்கு 2 அவைகளும் துவங்கிய உடனேயே பிரச்சனை எழுப்பினார்கள். 2 அவைகளிலும் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அவையில் விவாதிக்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் 2 அவைகளிலும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் 2 அவைகளிலுமே எதிர்க்கட்சி ஒரு எம்பிக்களுடைய கோரிக்கை முழுமையாக நிராகரிக்கப்பட்டது. விவாதத்திற்கு 2 அவைகளிலும் ஒத்துக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான் மீண்டும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை பொறுத்தவரையில் தற்போதைய சூழ்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடும் இல்லை என்று நாடாளுமன்றத்திலேயே இன்றைய தினம் வெளிப்படையாக அவர் கூறினார். இந்த பிரச்சனையை அரசியலாக்க கூடாது என்றும் அனைத்து தரப்பினருமே ஒன்றிணைந்து இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவையை நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியதை தொடர்ந்து அவை தொடர்ந்து 2 அவைகளும் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் பாதுகாப்புக்கு குறைபாடு இருப்பதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கத்தில் ஈடுபட்டார்கள். 2 அவைகளிலும் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய குரலாக இருந்தது. ஆனால் அதற்கு மாநில மக்களவையை நடத்தி கொண்டிருந்த சபாநாயகர் ஓம் பிர்லாவை பொறுத்தவரையிலும் சரி, மாநிலங்களவையை நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஜெகதீப் தன்கரை பொறுத்தவரையாக இருந்தாலும் சரி, 2 அவைகளிலும் விவாதம் நடத்த முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்ததன் காரணமாகத்தான் தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூக்குரல் செய்தார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் கட்சி எம்பிக்களும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவைகளுமே பல முறை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் தொடர்ந்து 2 அவைகளும் நடத்த முடியாத ஒரு காரணம் எழுந்ததன் காரணமாகத்தான் மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலிருந்து இன்றைய தினம் ஒரே நாளில் 15 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு அடக்குமுறையான ஒரு நடவடிக்கை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்களுடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.